பண்ணாதீங்க. நீங்க பண்ணீங்கன்னா எல்லா காசையும் இழந்துடுவீங்க. என்ன சொன்னா நீ உளர்ற, இன்வெஸ்ட் பண்ணுன்ற, இப்ப பண்ணாதீங்கன்ற, தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் நீங்க பண்ணக்கூடாது, இல்ல என்ன தெரியாம நீங்க பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். என்ன இன்வெஸ்ட் பண்ணுன்ற, பண்ணாதன்ற, பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற இந்த 7 விஷயங்களை தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற எல்லா காசையும் கண்டிப்பா இழக்க நேரிடும். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஸ்க்குங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கண்டிப்பா ரிஸ்க்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ உங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு, அவர் ரியல் எஸ்டேட்ல காசு போட்டிருக்காரு, நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி போட்டோம் அப்படின்னா அவருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு, ட்ரேடிங் பண்ற அளவுக்குலாம் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு. காசு போச்சுனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம அப்படி வந்து கிடையாது. நமக்கு ஒரு பைசாவும் முக்கியம். ஸோ நம்மளால எங்க சேஃபா ரிஸ்க் எடுக்க முடியுமோ அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ முதல் விஷயம் என்ன, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. அண்ட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கண்டிப்பா ஒரு அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்க தான் வந்து செய்யும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன்னா என்ன, ஒரே இடத்துல கொண்டு போயிட்டு கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்தோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா நம்ம கையில் இருக்கிற எல்லா காசையும் கண்டிப்பாக இழந்துருவோம். கரெக்ட் தானே? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரப்பயே ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் 50 ரூபாய் இங்க, 10 ரூபாய் இங்க, 20 ரூபாய் இங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன, டைவர்சிஃபிகேஷன். அண்ட் டைவர்சிஃபிகேஷன் என்ன, ஸோ நாம டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம். அதாவது ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாம பிரிச்சு பல இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ ஒரு இடத்துல நமக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் இன்னொரு இடத்துல ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் இதை வந்து காம்பன்சேட் பண்ணிடும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன, டைம் ஹாரிசான். என்ன, நம்மளால எத்தனை மாசத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க. எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஆசை. வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அட்லீஸ்ட் ஒரு 40% ஆஃப் மணி வந்துட்டு டவுன் பேமெண்ட்டாக கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு குட்டி ரூம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா 40% ஆஃப் த மணியை நான் டவுன் பேமெண்ட்டாக ரெடி பண்ணணும். ஸோ மேபி என்னோட அந்த டைம் ஹாரிசான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 இயர்ஸ் நான் வந்து டைம் வச்சிருக்கேன். 4 வருஷத்துல நான் வந்து இந்த ஒரு அமௌண்ட் கிரியேட் பண்ணணும். எதுக்கு, என்னோட அந்த சின்ன ரூமோட டவுன் பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கு. ஸோ இப்போல இருந்தே அந்த 4 வருஷம் அப்படின்றத யோசிச்சு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்றத யோசிச்சா மட்டும்தான் எந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஸோ நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும், எத்தனை வருஷம் நம்மளால இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த காசு வேணும். நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா யூஸா? கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ எவ்வளோ வருஷத்துல நமக்கு அது ரிட்டர்ன்ஸ் வேணும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் எந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி நானே ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வட்டிக்கு வட்டிங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. நார்மலாக நம்ம என்ன சொல்றோம், ஓகே ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, இன்னைக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட அந்த பவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்மியாக வேலை பார்த்தா போதும், நம்மளோட காசை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை வேலை பார்க்க வச்சோம் அப்படின்னாலே நாம வந்து பணக்காரங்கள கோடீஸ்வரங்களாக வந்து ஆக முடியும். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட பவர் என்ன, அது எப்படி வந்து வேலை பார்க்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கக்கூடிய அந்த லிங்க் கீழே நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோக்கு போவீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட்டான நாலேஜ் வந்து கிடைக்கும். 5வது விஷயம், டிசிப்ளின்டா இருங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க உங்க எமோஷன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டோட பாத்துல வரவிடக்கூடாது. எமோஷன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டோட பாத்துல வரவிடக்கூடாது அப்படின்னா உங்களோட கசன் யாரோ வந்துட்டு காசு இன்வெஸ்ட் பண்ணி எக்கச்சக்கமா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆசை வருது அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த டைம் கரெக்டாக இருந்தது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற இந்த டைம் மேபி கரெக்டாக இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு கிரீட் வந்து இருக்கு. அவங்க பணக்காரங்க ஆயிட்டாங்களே, எனக்கும் பணக்காரங்க ஆகணும் அப்படின்ற ஆசை, அந்த ஒரு எமோஷன் இல்லையா? இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா மேபி நம்ம கிட்ட காசே வந்து இருக்காதோ அப்படின்னு ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், ஒரு பயம், இந்த மாதிரி எமோஷன்ஸுக்கு நம்ம வந்து வழிவிட்டோம் அப்படின்னா தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு இருக்கிற காசு எல்லாத்தையும் வந்து இழக்கலாம். ஸோ எமோஷன்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறப்போ உள்ள வந்து விடக்கூடாது, யோசிச்சு அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த விஷயம் என்ன சொன்னேன், டிசிப்ளின்டா இருக்கும். 1 மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் விடுறது, 2 மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் விடுறது கண்டிப்பா வந்து will not help. ஸோ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா டைம் டு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கணும். டைம் டு டைம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டா இருக்கா, போர்ட்ஃபோலியோ ஓகே தானா அப்படின்னு செக் பண்ணணும். இல்லைன்னா அதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டே வந்துருக்கணும் நம்மளோட எக்கானமியை பொறுத்து. 6th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோன்ட் ட்ரை டு டைம் த மார்க்கெட். அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க,
எக்கானமியோட மூவ்மெண்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரியான விஷயத்தோட பிரைசஸ் ஏறலாம் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி மாத்துறீங்க உங்களோட ஃபண்ட்ஸை, இல்ல ஃபண்ட் டு ஃபண்ட் நீங்க வந்து மாத்துறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாசஸ் அப்படின்னு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுங்க, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை ஆன் பிளேஸ் வச்சுக்கோங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வேணும், எவ்வளோ டைம் ஹாரிசான்க்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், சரி எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுட்டு செய்றீங்க, நாட் பேஸ்ட் ஆன் த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபா இருக்கும். அண்ட் கடைசி 7வது விஷயம் என்ன அப்படின்னா ஃபீஸ். நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன மாதிரியான ஃபீஸஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கடைசியில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கலைக்கிறப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் லம்பா பிடிச்சிடுவாங்க. ஸோ அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், நான் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றேன், இந்த இடத்துல இந்த மாதிரியான ஃபீஸஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க, ஓகே இத்தனை % ஆஃப் மணி வந்து என்னோட அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறப்போ அதுல இருந்து வந்து போகும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணது தப்பு கிடையாது. கண்ணா பின்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு எங்கெங்க என்ன ஃபீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியாம கடைசி நமக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கைக்கு வரப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கழிக்கிறப்போ ஐயோ இவ்வளோ காசு போச்சு அப்படின்னு நம்ம வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ நான் வந்து ஒரு 7 பாயிண்ட் இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஏன் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஒரு 7 விஷயம் தெரியாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட காசு வந்து இழக்க நேரிடும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்ப்ளீட் இன் டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல பர்சனல் ஃபினான்ஸ் கோர்சஸ் எக்கச்சக்கமா அவைலபிளா இருக்கு. பர்சனல் ஃபினான்ஸ் மட்டும் கிடையாது, ஃபார்மிங் ஆகட்டும் பிசினஸ் ஆகட்டும் 900+ கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் கோர்ஸ் மாடல் வந்து இருக்கு. அதாவது ஒரு கோர்ஸ்க்கு தான் நீங்க வந்து பே பண்ணுவீங்க, கம்ப்ளீட்டா நீங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும்னா அந்த கோர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு கத்துட்டு உங்களோட லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோல திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.